ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அந்த பாடுகளை இந்த லென்த் டேஸ், இந்த 40 நாட்கள் மட்டும் நம்மளை அனுசரித்து அதை நினைவு கூறாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையின் அன்புகளை நாம் நினைவு கூறுபவர்களாக இருக்க வேண்டும். அவர் எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக நொறுக்கப்பட்டார், எதற்காக தழும்புகளை அவருடைய சரீரத்தில் சந்தித்தார் என்ற காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலும் நினைவு கூறும் பொழுது அந்த விடுதலையின் காரியங்கள், அவர் எதற்காக அந்த பாடுகளை சந்தித்தாரோ அதன் பலனை நம்மால் காண முடியும். அவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுவதற்காக தான் அவர் சிலுவையின் பாடுகளை சந்தித்தார். அப்போ நாம் அவர் எதற்காக அந்த சிலுவையின் பாடுகளை சந்தித்து அன்பை விளங்க பண்ணினாரோ அந்த காரியத்தில் நீங்களும் நானும் உண்மையாக இருந்து அவர் மேல் நாம் வைத்திருக்க அன்பை விளங்க பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படியே இந்த லென்த் டேஸை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த லென்த் டேஸை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 40 நாட்கள் மாத்திரம் எங்கள் ஜனங்கள் பயபக்தியாக இருக்காதபடி அந்த சிலுவையின் அனுபவத்தை, அந்த சிலுவையை பற்றிய காரியத்தை அனுதினம் தியானித்து அதில் இருக்கின்ற அன்பை, அதன் பாடுகளை, அதன் கஷ்டங்களை, அதில் சிந்தின இரத்தங்களை, அதில் உண்டாகின்ற நன்மைகளை எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சிலுவை சுமந்தது உண்மைதான் ஆண்டவரே. நீங்க மரித்தது உண்மைதான்ப்பா, உயிரோடு எழுந்தது உண்மைதான்ப்பா. எதற்காக என்ற இவர்களுடைய இந்த மனுக்குலத்தின் பாவத்திலிருந்து மீட்படைவதற்காக ஆண்டவரே, மனுக்குலத்தின் பாவத்தில் இருந்து மீட்பு உண்டாவதற்காக நன்றி. இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நன்றி. நீங்க சிந்தின இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சகல பாவங்களும் நீங்கி போறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க பாவம் செய்யக்கூடாது, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உங்க அன்பை நீங்க விளங்க பண்ணீங்க. நாங்கள் பாவம் செய்யாமல் இருந்து நாங்க உங்க மேல வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ண எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்க சரீரத்தில் அடிக்கப்பட்டு தழும்புகளை சந்தித்த பொழுது அந்த தழும்புகளினாலே எங்களுக்கு சுகம் உண்டாவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தழும்புகளினாலே ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதற்காக நன்றி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு சுகம் உண்டாகட்டும். கண்களிலே ஒரு சுகம் உண்டாகட்டும், காதுகளிலே ஒரு சுகம் உண்டாகட்டும், உள் உறுப்புகளிலே ஒரு சுகம் உண்டாகட்டும், இரத்த நாளங்களில் ஒரு சுகம் உண்டாகட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை யாரெல்லாம் சுகத்திற்காக காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் தழும்புள்ள கரத்தினாலே சுகம் உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, முள்முடி தலையில சுமக்கப்பட்டிருப்பா எங்கள் சாபத்திற்காக இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் சாப கட்டுகளில் இருக்கிறார்களோ அந்த முள்முடியினால, நீங்க சுமந்த முள்முடியினால எல்லா சாப கட்டுகளும் உடைந்து போவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க ரத்தம், நீங்க சிந்தின கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினீங்களப்பா, அந்த இரத்த கோட்டைகளை வைத்து ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இரத்த கோட்டைகளை வைத்து ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும், ஒவ்வொரு தேசத்தின் மீதும் நீங்க சிந்தப்பட்ட இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் தேசம் முழுவதிலும் உண்டாவதாக, பாவ உணர்வு தேசம் முழுவதிலும் உண்டாவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க அவமானப்பட்டு விடக்கூடாதுட்டு நீங்க அன்று தலை குனிந்து அவமானப்பட்டு நின்னீங்கப்பா. நாங்க சாட்டையினால் அடிக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு விடக்கூடாதுட்டு நீங்க அடிக்கப்பட்டீங்கப்பா. நாங்கள் முள்முடி சுமந்து விடக்கூடாதுட்டு நீங்க சுமந்தீங்கப்பா. கைகளிலும் கால்களிலும் நாங்க ஆணிகளை அடிக்கப்பட்டு விடக்கூடாது, நீங்க ஆணிகளை சந்தித்தீங்கப்பா. கடைசி சொட்டு வர ரத்த வர சிந்தினீங்க. எல்லாம் எங்களுக்காக, எங்க மேல வச்சிருக்க அன்புக்காக. அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ரோமர் 5:8 படி நீங்க அன்பை விளங்க பண்ணுனீங்க. ஆனால் நீங்க செய்த காரியத்திற்கு நிகராக நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க எங்களுடைய பாவத்திற்காக சிலுவையை சுமந்து அந்த அன்பை விளங்க பண்ணினது போல நாங்க பாவம் செய்யாம இருந்து உங்க மேல வைத்திருக்கிற அன்பை நாங்க விளங்க பண்ணணும். எங்களை பார்க்கிறவங்க உங்க சாயலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை எங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க சிலுவையின் அனுபவத்தை, உங்க சிலுவையின் அந்த காரியங்களை, சிலுவையின் பாடுகளை இந்த 40 நாட்கள் லென்த் டேஸ்ல மட்டும் நாங்கள் நினைவு கூறாதபடி அந்த சிலுவையை நினைக்கும் போதெல்லாம், அந்த சிலுவையின் அனுபவத்தை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் உடையட்டும் ஆண்டவர். அந்த சிலுவையின் வல்லமைகளை நாங்கள் ஆண்டவரை உணர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவர்.
நீங்க எங்களுக்காக சிலுவை சுமக்காவிட்டால் யாருப்பா எங்களுக்கு சிலுவை சுமப்பா? நீங்க எங்களுக்காக ரத்தம் சிந்தாமல் போயிருந்தா யாருப்பா எங்கள் பாவத்திற்காக ரத்தம் சிந்துவா? ஆண்டவரே, ரத்தம் சிந்தி எங்க பாவத்துல விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி, சரீரத்துல விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி, மனதளவுல விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி, எங்க பாரங்களை சிலுவைகளை சுமந்து தீர்த்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னொரு விஷயமாக ஜெபிக்கிறோம். இந்த லென்த் டேஸ்ல மட்டும் உங்களை நினைவு கூறக்கூடாது, உங்க பாடுகளை நினைவு கூறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். அந்த மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.